வணக்கம். இன்னைக்கு இந்தியன் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பெருசா இம்பார்ட்டண்டா கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு ஈஸ்ட் பங்களாதேஷ்ல நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதான் இங்க ஃபோட்டோவா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெள்ளப்பெருக்குக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவ ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுரால இருக்கக்கூடிய ஒரு டேம். ஓகேங்களா? திரிபுரால என்ன டேம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டம்பர் டேம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டம்பர் டேம இந்தியா வந்து ப்ரியர் வார்னிங் இல்லாம ஓப்பன் பண்ணிட்டனால தான் பங்களாதேஷ் ஈஸ்ட் பங்களாதேஷ்ல வந்து ஃப்ளட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஒரு செய்தி தான் இந்த நியூஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டம்பர் டேம். ஓகேவா? ஸோ இந்த டம்பர் டேம் வந்து திரிபுரால இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். டம்பர் டேம் வந்து என்ன ரிவர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்தி ரிவர். ஓகேவா? என்ன ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்தி ரிவர். டம்பர் டேம் அப்ஸ்ட்ரீம் ஆஃப் த கும்தி ரிவர் இன் திரிபுரா அப்படி சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ திரிபுரால இருக்கக்கூடிய கும்தி ரிவரோட அக்ராஸா தான் நமக்கு டம்பர் டேம் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. இந்த டம்பர் டேம் ஓப்பன் ஆனதுனால நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் பங்களாதேஷ்ல ஒரு ஃப்ளட் ஆயிருக்கு. அதுக்கு இந்தியாவை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த செய்தி. ஓகேங்களா? ஏன்னா அந்த கும்தி ரிவர் அப்படிங்கிறது இந்தியா வழியா பங்களாதேஷ்க்கு போகக்கூடிய ஒன் ஆஃப் த ரிவர்ஸ். சரியா? சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னா நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். அதுல பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்லேவரி அபாலிஷன் ஹெல்ப்டு டு பூஸ்ட் சுகர் ப்ரொடக்ஷன் இன் மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1836 வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு சுகர் பிளான்ட் வந்து அஸ்கா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து வின்னி அண்ட் கோ சுகர் ரிஃபைனிங் பிளான்ட் அப்படிங்கறத அஸ்கா அப்படிங்கிற பிளேஸ்ல இது பண்ணிருப்பாங்க. ஐ மீன் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்ததா இது ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்ப ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கருணாநிதி kept in solitary confinement during anti ஹிந்தி riots. 1965ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி 1965ல கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து கைது செஞ்சு பாளையங்கோட்டை ஜெயில்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏப்ரல் மாசம் வரைக்கும் வச்சிருப்பாங்க பாளையங்கோட்டை ஜெயில. சோ அப்ப பாளையங்கோட்டையில கருணாநிதி அவர்கள் இருக்கப்ப அண்ணா அவர்கள் வந்து அவரை பார்க்க வருவாங்க. ஓகே. சோ அண்ணா அவர்கள் வந்து பாளையங்கோட்டையில கருணாநிதி அவர்களை பார்த்துட்டு இந்த பாளையங்கோட்டை சிறையை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அண்ணாவுடைய பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். புனித தளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டிஎம்கே ஃபவுண்டர் சி.என். அண்ணாதுரை விசிட்டட் ஹிம் அப்படிங்கிற இந்த இடத்துல கருணாநிதி அவர்களை விசிட்டட் கருணாநிதி இந்த பிரிசன் அண்ட் கால்டு பாளையங்கோட்டை பிரிசன் ஹிஸ் பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இது கூட நம்ம கேட்கலாம். யூனிட் 8 சார்ந்து இதை கேட்கலாம். அண்ணா எந்த சிறைய அவருடைய பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் புனித தளம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, பில்கிரிமேஜ் அப்படின்னா பாளையங்கோட்டை பிபி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பில்கிரிமேஜ் பாளையங்கோட்டை. அடுத்தது எ தமிழ் லெட் இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் ரேசியல் லாஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1894 டு ஃபைட் அகைன்ஸ்ட் அப்பர்தேட். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நேட்டல் அப்படிங்கிற அந்த மாவட்டம் ஆர் பிராந்தியத்துல வந்து பார்த்தோம்னா நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1894ல உருவாக்கப்படுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன பாகுபாடுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. அப்பர்தேட் அப்படிங்கிற இன பாகுபாடுக்கு எதிராக. சோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நேட்டல் இந்தியன் காங்கிரஸ்ல இருந்து மாண்டி நாய்க்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆளு தான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறாரு. ஓகேங்களா? லெட் த இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் த ரேசிஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மாண்டி நாயக்கர் அப்படிங்கிறவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அது 1894ல உருவாக்கப்பட்டிருக்கு. மாண்டி நாயக்கர் அப்படிங்கிறவர் இந்த இன பாகுபாடுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து போராடுறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா நேட்டல் இந்தியன் காங்கிரஸோட பிரசிடென்டா 1945ல வராரு அப்படிங்கிற செய்திகள்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 18 வருஷத்துக்கு அந்த 1945ல இருந்து 18 இயர்ஸ் அந்த போஸ்ட்ல இருந்திருக்காரு. சரியா? ஸோ அப்ப இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியாத விஷயங்கள். மேபி கேட்கலாம், மேபி கேட்காமயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலேட் ஆகிறனால நம்ம எடுத்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ கடைசியா பார்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல என்டிஎம்ஏ டு மானிட்டர் 189 ஹை ரிஸ்க் கிளேசியல் லேக்ஸ் டு ப்ரிவென்ட் டிசாஸ்டர்ஸ். இந்த ஒரு கிளேசியல் லேக்னா அதுதான். ஓகேங்களா?
இந்த மாதிரி கிளேசியர்ஸ் இருக்கும். அதுல இருந்து அந்த பனிக்கட்டி உருகி தான் நமக்கு அப்படியே டவுன் ஸ்ட்ரீம்ல தண்ணி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஷியல் லேக்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக ஒரு பிளானை வந்து என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சமீபத்துல தான் பார்த்தோம்னா நேஷனல் கிளாஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம ஜூலை மாசம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். நேஷனல் கிளாசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட்ஸ் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சரியா முக்கியமான விஷயம் தான். ஆனா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா சமீபத்துல கிளாசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் இந்த கிளாசியல் லேக்ல இருந்து திடீர்னு அவுட் பர்ஸ்ட் ஆகி நிறைய ஃபிளட் வரும். போன வருஷம் கூட பார்த்தோம்னா இந்த லோக்டாங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, லோஹாங் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிக்கிம்ல லோஹாங் லேக் அப்படிங்கிறது பர்ஸ்ட் ஆனனால நமக்கு இந்த சுங்டங் டேம் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் ஆகி நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. சரிங்களா? லோஹாங் லேக் சிக்கிம்ல சுங்டாங் அப்படிங்கிற டேம் வந்து லோஹாங் லேக்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வாட்டர் சர்ஜ் ஆகுது. இந்த சுங்தாங் டேம்னால அந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ டேம் டெஸ்ட்ராய் ஆகுது. டெஸ்ட்ராய் ஆகி சிக்கிம்ல ஃபுல்லா நிறைய பேர் வெள்ளம் ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்டிஎம்ஏ என்ன பண்ண போறாங்க, ஹை ரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு 189 கிளாசியல் லேக்ஸை வந்து சைட் விசிட் அந்த இடத்துக்கே போய் விசிட் பண்ண போறாங்க, ஸ்டடி பண்ண போறாங்க. ஸோ அதனால ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பிளான் பண்ணி நம்ம கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான செய்தி. என்விரான்மெண்ட் அண்ட் தென் டிசாஸ்டர் ரிலேட்டடா நம்ம இந்த செய்தியை பார்க்கறோம். ஆனா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செய்தி முக்கியம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா இந்த செய்திகள் தான் நமக்கு முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.